வெல்கம் டு ஜெனி ஜோன்ஸ். வணக்கம் காய்ஸ், நம்ம சேனலுக்கு வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ. சூப்பராக இருந்த பிளேஸு. என்ட்ரி ஃபீஸே இல்லாமல் ஒரு பெங்களூர் ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் பிளேஸ்க்கு போன ஒரு வைப் கிடச்சிது. ஸோ எங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா டாக்டர் சுவாமிநாதன் வெட்லேண்ட் ஈகோ பார்க் போரூர். இங்கே தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பார்க். இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நிறையா பேர் சொல்லி ரீல்ஸ்லாம் பார்த்து நான் கேள்விப்பட்டேன். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ உண்மையாகவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த இடம். மெயினாக பார்த்திங்கன்னா நான் மழை பெய்யறப்போ வந்திருந்ததுனால எனக்கு இந்த இடத்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு ஃபீலே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதை 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஜோன் ஏ, ஜோன் பி அண்ட் ஜோன் சி. ஸோ ஜோன் ஏல என்னென்ன இருக்குது, பியில் என்ன இருக்குது, சியில் இருக்கலாம் பார்க்கலாம். நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜோன் ஏலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய ட்ரீஸ் இருந்தது. நிறைய ட்ரீஸ், ரெஸ்ட் பண்ண நிறைய ஸ்பேஸ். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ஏதோ இந்த பெங்களூருக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ அப்படியே சில்லுன்னு ஒரு காற்று, ரொம்ப ரிலாக்ஸிங்காக காமாக இந்த இடம் சொல்ல போனோம்னா எனக்கு இந்த இடம் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக பாருங்கள். இப்போ இந்த சைட் பாத்தில் இங்கே உட்கார்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. மழை பெஞ்சதுனால இது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால இங்கே உட்கார முடியல. பட் இது ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம். ஒரு நிறைய குட்டி குட்டி பூ அழகழகாக இருந்தது. அந்த லைட்டுக்கு எனக்கு காலையிலையோட ஈவினிங் டைம் லைட் ஆன் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சொல்ல போனால். அவனை க்ளோஸபிள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷட்டில் நீங்கள் விளாடலாம், ஃபுட்பால் விளாடலாம், வாலிபால் விளாட்லாம்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸில் நம்மளுக்கு அவ்வளோ அறிவு கிடையாது, அதனால் ஒரு கோர்ட் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் இது நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக. நான் இது மட்டும் பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுலாம் அந்த மணல் மேலே ஏறி விளாடுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. இது மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக அதை நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். கார்பெட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஏதோ மெட்டீரியல் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். முடிஞ்சால் நான் கீழே போடுறேன். பார்த்திங்கன்னா அது ஓடி ஏற முடியுது. சும்மாலாம் ஏற முடியல, ஆனால் ஓடி சமத்தி ஏற முடியுது. அந்த மாதிரி நாங்கள் ஜாலியாக நாங்கள் விளாட பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு விளாண்டுருந்தோம். நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. இது சீஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஊஞ்சல், 2 ஊஞ்சல், குட்டீஸ்க்கு 4 ஊஞ்சல் இருந்துச்சு. அப்புறம் ஸ்லைட்ஸ் இருந்தது. நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அப்படி பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே அந்த சைடு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டுமே இருந்தாங்க. நான் போகிறப்ப நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது அங்கே இருக்க பூக்கள்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்தது. எனக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்கும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இது நித்திய கல்யாணி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஏனே தெரியாது. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ஜோன் பியை தாண்டி போகிற ரூட் இது. இது போனால் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துடும். இது சைடில் ஒரு பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பூ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகாக இருந்தது. இதில் நிறைய கலர்ஸ் எல்லாமே இதில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் எனக்கு எதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ அழகாக பனிமூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். அன்றைக்கி இப்படி தான் இருந்தது. எனக்கு சென்னையில் இருக்க ஃபீலே எனக்கு இல்லை சொல்ல போனால். வேறு எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பார்த்திங்கன்னா சைடில் பாண்டு, அந்த ட்ரீ, அதுக்குள்ளே குட்டி குட்டி மீன் எல்லாமே இருந்தது. சலன்னு நத்து இருந்தது. அதை ஜூம் பண்ணேன், என்னால் ஜூம் பண்ண முடியல. அதனால் இதான் அதை பார்த்த ஏரியா. அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல தான் சுற்றி பாண்டு. அங்கே நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். அங்கே என்னென்ன மீன்கள்லாம் இருக்குது, ஏன் இது பண்ணியிருக்காங்க, இது பேர்ட் கேசிங் நடக்குமா, இங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல
போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போகிற வழியில் என்னென்ன புல்லாம் வச்சுருக்காங்க, என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படிக்கணும்னா நின்று பொறுமையாக படிக்கலாம். இது வந்து ஒரு 2.5 hours ஸ்பெண்ட் பண்ண வந்து ஒரு சூப்பரான இடம் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா ரிலாக்ஸாக பேசிட்டு பொறுமையாக, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இங்கே உண்மையாகவே இல்லை. யாரும் உட்காந்து சத்தம் போடுறது, ஏன்னா இங்கே உட்கார இடம்ன்றது கம்மி தான். நான் ஃப்ரண்ட்டில் காமிச்ச ஒரு இடம், அப்புறம் இங்கே அந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த பார்க்கோட எண்டு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு சீட்டிங் இருக்குது. அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் உட்காந்து இந்த சத்தமாக பேசுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. குட்டி குட்டி சீட்டிங்ஸ் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே இந்த இடம் பிடிச்சிருந்து சொல்ல போனோம்னா. அதுக்கப்புறம் நாங்கள் போய் இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அது நகர்ற சத்தம் மட்டும் எனக்கு கேட்டுச்சு. ரொம்ப கொஞ்சம் உத்து பார்த்தா தான் அது தெரிஞ்சிச்சு. மார்னிங் டைம்ஸில் போனீங்கன்னா இங்கே இருக்க அந்த லில்லி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. அது அந்த கலர் வேறு லெவல். அந்த மார்னிங் வீடியோ என்கிட்ட இல்லை, பட் எங்கேயாவது கிடச்சா கண்டிப்பாக நான் இன்ஸ்டா பேஜில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் தான் பொறி போட்டுட்டு இருந்தாங்க, பட் அங்கே ஃபுட்ஸ்லாம் யாரும் போடல, ஏதோ அவங்க அலோவ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். பக்கத்து ஷோ பொறி போட்டு இருந்ததுனால அது வந்துட்டு இருந்தது. பட் சூப்பராக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கோரப்புல், வசம்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க ஜாலியாக ஓடி விளாண்டாங்க. என் கூட இந்த குட்டீஸ் பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும். அவ்வளோ ஜாலியாக ஓடி விளாண்டு, அது வந்து ரெஸ்ட்ரிக்டடாக எதுவும் இல்லாமல் சூப்பராக ஜாலியாக இருந்தது. எனக்கு வந்து பேசிக்கலாக வந்து பார்க்கோட எண்டுக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ இந்த பார்க்கில் 3 முக்கியமான விஷயம். இங்கே நிறையா கொசுக்கடி இருக்குது, அதுக்கு வந்து ப்ரிகாஷனாக போயிடுங்க. உள்ள வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் அதை எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி இங்கே நிறைய நத்தைகள், தவறுகள் கீழே நடக்கும்போது பார்த்துடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெனி ஜோன். இங்கே போயிட்டு எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்க நான் ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கேன். இனிமேல் வீடியோஸ் தொடர்ந்து போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன்.